மிஸ்டேக்ஸே பண்ணாமல் இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறோன்னா தப்பாக செய்கிறதுன்றது எல்லாருக்கும் இயல்பு தான். ஆனால் அந்த தப்பை ஒத்துக்கிறோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னை அக்யூஸ் பண்ணுவாங்க, இப்படின்ற விஷயத்துக்காக we don't accept that. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்னு நான் சொல்கிறேன். எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா தென் வி வில் அக்செப்ட் தட் வி ஹவ் டன் அ மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? அப்போ அக்செப்ட் பண்ணுறப்போ வி வில் நோ. நம்ம வெளியில் சொல்கிறோமோ இல்லையோ, முதல் விஷயம் மனசுக்குள்ளே முதல்ல ஐயோ நமக்கு ஒரு மாதிரி உறுத்தல் இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சரியா பண்ணலையே அப்படின்லாம் தோணும். இன்னும் லைக் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணால் இதை சரி பண்ண முடியும்னு வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். அதுக்கு முன்னாடி ஓகே இது நான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே இதை பண்ணனா அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென் we should not try it again. ஸோ we will understand. நம்மளோட பேட்டர்ன் அழகாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்க பண்ணுற தப்புகள்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் a very good learning also. சில நேரத்தில் இது பண்ணியிருப்போம் பாருங்களேன். அதாவது இந்த 2வது குழந்தைங்க எல்லாம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை பண்ணுற தப்புலேருந்து இந்த 2வது குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கும். தே வில் பி வெரி ஸ்மார்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தே நோ அண்ணாயோ இல்லை அக்காவோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பா அம்மா என்ன திட்டுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு கோச்சிக்கிறாங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க நல்லா நோட் பண்ணும். தென் இதுதான் அவங்களோட படிப்பினை. ஓகே நம்ம அந்த விஷயத்த செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் மாட்டக்கூடாது, இதுதான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கிறது. ஸோ தே பிகம் வெரி ஸ்மார்ட். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்றவங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்க முடிஞ்சாலும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வில் பி ரியலி பெட்டர். ஏன்னா அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ எப்பெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும்ன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ வி வில் ட்ரை டு அவாய்ட் த ஹோல் திங். 2வது உங்களோட பர்சனல் க்ரோத்தும் சரி ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்னு நான் சொல்லுவேன். பர்சனல் க்ரோத்தில் சொல்கிறேனே, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக பாதி இல்லை 90% ஆஃப் த ப்ராப்ளம் வில் கோ டவுன். அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் தான் தப்பு பண்ணேன் இப்போ என்ன போ அப்படின்னு கேட்கறது இல்லை. நிஜமாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்யூனஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்பவே பில்ட் ஆகும். எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கு நான் ஓப்பனாக இருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக நீங்கள் பேசுகிறப்போ கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது மியூச்சுவலாக நடக்கிறப்போ 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு க்ரோ ஆகிறதுக்கு 2 பேருமே பேசிக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனல் க்ரோத் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ரிலேஷன்ஷிப் வில் பி ப்ரொஃபஷனல் க்ரோத்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆத்தென்டிக்கான பர்சன், இவங்க வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆஃபீஸ்லையுமே ஒரு மிஸ்டேக் இருக்கு, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வேணும்னே எடக்கு மடக்கோ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் யூ சே தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்றதோ இல்லை தப்பு பண்ணிட்டீங்கன்னா எஸ் ஐ அக்செப்ட் தட் ஐவ் டன் அ மிஸ்டேக், அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கைண்ட்லி ஹெல்ப் மீ இன் தட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்னா எஸ் இவங்க ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், சும்மா ஏதோ ஏமாற்றிட்டு போகிற மாதிரி தெரியலை, தே ஆர் வெரி வெரி ஜென்யூன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுப்பீங்க. ட்ரஸ்ட்டும் இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் இன்னும் பெட்டர் ஆகும். நான் சொன்னேன் டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னேன், ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும்னு சொன்னேன், ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் இம்பார்ட்டன்ட், அது நல்லாவே பெட்டர் ஆகும். நீங்கள் மோர் அடாப்டபிள் பர்சன்ற ஃபீலிங்கும் கொடுக்கும். நீங்கள் நல்லா அதாவது எல்லா ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சன், க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கீங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகும், மற்றவங்களும் அதை பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வாட் யூ வில் ஸ்டார்ட் திங்கிங், இதை எப்படி சரி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் ஐ கேன் avoid making this mistakes, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்படுது so that I can avoid this whole thing, நான் இன்னும் பெட்டரா எப்படி எக்யூப் பண்ணிக்க முடியும் இந்த மிஸ்டேக்ஸ் திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு. So you are open to changes, open to criticism. ஸோ மற்றவங்க சொல்கிற தவறுகளையே சரியான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் நீங்கள் மோர் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா
உங்களோட செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்பவே பூஸ்டப் ஆகும்பா. என்னது செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா, உங்களை பற்றினா நீங்கள் வச்சிருக்கிற இமேஜ் தான் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். ஏன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, நான்லாம் மிஸ்டேக் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட, நானும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்ரிபடி லைக் யாருனாலும் மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ நார்மல் திங் தான். பட் அதான் அதை தாண்டி ஐ எம் ஏபிள் டு அக்செப்ட் மை மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து சரியாயிட்டு நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் பெட்டராக திருப்பி அடுத்த தடவை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கிறப்போ you will have a better feeling about yourself. உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வரும். ஸோ தட் will definitely improve your self esteem and self confidence. அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் இன்னும் பெட்டராக மற்றவங்க கிட்ட ஃபேஸ் பண்ண முடியும். தன்னம்பிக்கையாக மற்றவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், வாக் பண்ணுறப்பே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக வாக் பண்ண, நல்லா நெஞ்சு நிமித்திட்டு பிரச்சனை இல்லை, ஐம் ஓகே, லைக் நான் பண்ணேன், எஸ் ஐ அக்செப்ட், நான் தைரியமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தைரியமாக அதுக்கான தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைக்காக இல்லை, நிஜமாவே அதை செய்யணும்னு நினைங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அக்செப்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். இட் இஸ் நத்திங் ராங் இன் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து படிப்பினைகளை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எல்லா விதத்துலையுமே அது உதவியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அக்செப்டிங் இட். தேங்க்யூ.